அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். ஐயா, மடிநோய் பாதிக்கப்பட்ட காம்பில் மீண்டும் பால் வருமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. மடிநோய் அப்படின்றது மேலாண்மை தவறுறதால வரக்கூடிய நோய். அப்போ கீழே இருந்து கிருமிகள் மடியின் துவாரம் வழியாக உள்ளே போனால் வரக்கூடிய நோய் தான் மடிநோய். நம்ம கையில் இல்லை காலில் ஏதாவது ஒரு காயம் வந்ததுன்னா அந்த காயம் குணமாகும் போது அது தழும்பாக மாறும். தழும்பில் வேர்க்குமா வேர்க்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்க்காது. அதுபோல் பாதிப்பு அதிகமாக இருந்தால், பால் சுரக்கும் நாளங்கள் பாதித்திருந்தால், கறவை மாடு மடிநோயால் பாதிக்கப்பட்டு அந்த மடிக்காம்பில் பால் என்றது வராது. கம்மியாக பாதிச்சிருந்து நீங்கள் சீக்கிரமாக வைத்தியம் பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் பால் வரும், ஆனால் கம்மியாக தான் வரும். நன்றி.